ஏம்மா ஜூஸ் நல்ல சூப்பரா இருக்குமா. நீ வேணா ஒண்ணு குடிமா. யாமா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா, என்னாச்சு? அது பாட்டி ஒண்ணு இல்லடி. சொல்லுமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது, என்னாச்சுன்னு சொல்லு என்கிட்ட. சின்ன பொண்ணு இங்க இருந்து அனுப்பி விட்டுட்டோம்ல, அதான் சின்ன பொண்ணு ஞாபகமாவே இருக்காவ. என்ன பண்றா ஏது பண்றான்னு ஒண்ணுமே தெரியலையே. எப்ப பார்த்தாலும் அவன் நினைப்புத்தான். அவளுக்கு என்ன உன் நினைப்ப இருக்கா செய்யுது? இவ போனாலே ஒரு போன் பண்ணி என்ன பேசவா செஞ்சா, அப்புறம் என்ன உனக்கு? புள்ள தச்சு பொண்ணுடி, அவ எப்படி இருக்கான்னு தெரியலையே. அதனாலதான் மனசு அடிச்சுக்குது ஒக்கு பக்குன்னு. ஏம்மா எனக்கும் தான் குழந்தை பிறக்க போகுது, சரியா? என்ன பாத்துக்கோ நீ. நான் அதுக்காக தான் என் மாமியார் வீட்டுல இருந்து இங்க வந்து இருக்கேன். நீ என்னன்னா உன் மருமகளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு வேணா சொல்லுமா, பிடிக்கலன்னா நான் கிளம்பிடுறேன். நான் பெத்த முகலை அப்படி இல்லடி, அவளே எனக்கு ஒரு முக மாதிரி தான், அதுக்காக தான் சொல்றேன். நீ அப்படி நினைக்க, ஆனா அவ அப்படி நினைக்கலல்ல. இவ ஒருத்தி நேரங்காரம் தெரியாம எதையாச்சும் பேசிக்கிட்டு இருப்பா. போடி அந்த சைடு. நம்ம எவ்வளவுதான் பிளான் பண்ணாலும் அந்த சின்ன பொண்ணு நல்ல அம்மாவை ஏமாத்தி வச்சிருக்கா. அம்மா பாவம். அம்மாவை எப்படியாச்சும் அதுல இருந்து மீட்டி எடுத்துட்டு மறுபடியும் முகலே நீ என் பேரை சொல்ல வைக்கல. என் பேர் ராதிகா இல்ல. என்ன பண்றது? இந்த சின்ன பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டு பேருக்கும் பழைய மாதிரி சண்டையை உருவாக்கும். அதுக்கு ஃபர்ஸ்டே அவங்க ரெண்டு பேர் காதல் கதையை கேட்பான். அம்மாக்கு அது சொன்னாலே பிடிக்காது. ஆரம்பிப்போம். எம்மா எம்மா இங்க பாரு, நான் கூப்பிடலாம், இங்க பாரு. என்னடி சொல்லு. ஏம்மா நானே அன்னைக்கு போன் பண்ணி தரேன், பேசுறியா? சரிடி, போன் பண்ணு. எங்க அம்மாக்கு மருமகன் சொன்ன உடனே பல்ல பாரு, 32 பல்லியும் காட்டுறா. ஹலோ என்னி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ராதிகா சொல்லுமா. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? அத்தை எப்படி இருக்காங்க? என்னி அம்மா ஒரே கவலையாவே இருக்காங்க. உங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதான் போன் பண்ணேன். எத்தே என்னை பத்தி கவலைப்படாதீங்க அத்தே, நான் நல்லா தான் இருக்கேன். வந்த நாள்ல இருந்து கொஞ்சம் வாந்தி அதிகமா இருக்கு பார்த்துக்கோங்க. அதனாலதான் என்னால ஃபோன் பண்ண முடியல. சரிங்களா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. மர்மூல எனக்கு தெரியும் மர்மூல, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இருக்கும்ட்டு, அதனால தான் நீ ஃபோன் பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லி. எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஆமா அத்தே, சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன் அத்தே. சரி மருமவள, அதனால தான் ஃபோன் பண்ண சொன்னேன் ராதிகாவை. எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு தெரியலையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டேன். சரி மருமவள, உடம்பு பார்த்துக்கோ, சரியா? சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க, ராதிகாவை பாத்துக்கோங்க, ஓகேங்களா? சரிம்மா. அப்ப சரிம்மா, நான் போனை வச்சிருட்டுமா? ஏம்மா போனை என்கிட்ட கொடுமா, நான் பேச போறேன் அன்னிக்கிட்ட. என்னைக்கும் இல்லாத திருநாளெல்லாம் இருக்கு, என் முக உன்கிட்ட பேச போறேன்னு சொல்றான் மருமவள. எதையாச்சும் பம்பு இழுக்காம பார்த்து பேசு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க கொடுங்க. ஏம்மா உனக்கு வேற வேலையே இல்லை, எனக்கு கிண்டல் பண்றதே வேலை. நீ போனை என்கிட்ட கொடு. என்னி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ சொல்லுமா ராதிகா, என்ன விஷயம் சொல்லு. என்னி நீங்களும் அண்ணனும் காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணீங்க? அதான் நீ அம்மாவும் நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கதையை சொல்லுங்க எப்படின்னு சொல்லி கேட்போம். எதுக்குமா ராதிகா இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, சரிங்களா? அதெல்லாம் இப்ப வேண்டாம். என்னி சொல்லுங்க. நீ அம்மாவும் நல்லா சிரிச்சா மாதிரி தான் இருக்காங்க. அம்மாவும் நல்லா கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, சொல்லுங்க. ஆமா மருமல சொல்லு. எனக்கும் நேரம் போன மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் கேட்கேன். உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். எத்தே நீங்களுமா ராதிகா கூட சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இப்ப எதுக்கு அத்தை? அதெல்லாம் பழைய கதை. எம்மாடி மருமல, பழைய கதையை கேட்கதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், அதனாலதான் சொல்லுறேன். நீங்க பழைய கதை சந்தோஷமா இருக்கணும்னு கேக்குறீங்க, ஆனா நானு அத கிழிஞ்சி கிளறி அதை எல்லாத்தையும் பழச ஞாபகப்படுத்தி உனக்கும் மருமனுக்கும் சண்டையை உருவாக்குறேன். அப்போ தெரியும் இந்த ராதிகா யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு. சரி கூறுகிட்டவளே, அங்க என்ன திரும்பி பேசிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னி நீங்க சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. சரிம்மா ராதிகா, சொல்லுறேன். அப்போ அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தோம்மா ராதிகா. ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஹாய் சின்ன பொண்ணு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சின்னதர, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு எக்ஸாம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஆமா, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நீ? ஏதோ படிச்சிருக்க சின்ன பொண்ணு. ஓ அப்படியா, சரி சரி சரி, வா கிளாஸ் ரூம் போவோம். என்ன சின்னதர,
என்ன விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ம் இல்ல இது காலேஜ்னு நினைச்சீங்களா இல்ல வேற என்ன நினைச்சீங்க? நாங்க என்ன மேம் பண்ணோம்? நாங்க சும்மா நின்னு பேசிக்கிட்டு தானே இருந்தோம். அங்கிருந்து நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்ன கூத்தடிக்கிறதுக்கு இது ஒண்ணும் வந்து உங்க வீடு இல்ல. இங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு இன்னொரு பார்க் இல்ல. இது ஸ்கூல் காலேஜ், அதுக்கேற்ற ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும் நீங்க. ஐயோ மேம், நாங்க எக்ஸாம் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆ உங்க எக்ஸாம் பத்தி தான் எனக்கு தெரியுமே. நாளைக்கு எந்த பார்க்குக்கு போலாம் எந்த பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேம் தப்பா பேசாதீங்க. நாங்க எக்ஸாம் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னோட சப்ஜெக்ட் தானே, இன்னைக்கு இருக்கு உனக்கு. மேம், நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன எதிர்த்து பேசுறியா? நாளைக்கு வரும்போது பேரண்ட்ஸ் கூட்டிட்டு தான் வரீங்க. அதுவும் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேருமே கூட்டிட்டு வரணும். இல்லைன்னா நாளைக்கு ஃபுல்லா வெளியே தான் நிக்க வைப்பேன். சின்ன பொண்ணு, நீ ஏன் சின்ன பொண்ணு அழுகுற? நீ அழுகாத சின்ன பொண்ணே. இல்ல சின்னதோரை, எங்க வீட்லயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன படிக்க வைக்காங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறமா என்னோட படிப்பையே நிறுத்திடுவாங்க. நீ கவலைப்படாத சின்ன பொண்ணே, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே. அழுகாத சின்ன பொண்ணே, நான் மேம் கிட்ட வேணா இன்னொரு வாட்டி பேசி பார்க்கவா? இல்ல சின்னதோரை, அதுக்கும் நம்மளதான் சொல்லுவாங்க. சின்ன பொண்ணே, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு பார்ப்போம் மேம் கிட்ட. வா, அதுக்கப்புறம் மேம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சரி சின்னதோரை வா. ரேவதி மேம், ஏன் கோவமா வரீங்க? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல தீபா மேம், அந்த சின்ன பொண்ணு சின்னதோடய இருக்காங்கல்ல, யாரு மேம்? அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஹைட்டா இருப்பாங்களே ரெண்டு பேரும். ஆமா ஆமா, சொல்லுங்க, தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் காரிடார்ல நின்னுக்கிட்டு ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காளுங்க. சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் கேட்டதுக்கு அந்த சின்னதோட என்கிட்டயே கோவப்படுறான். அதனாலதான் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் நாளைக்கு. அப்படிங்களா மேம்? ஆமா மேம். எவ்வளவு திமிரா பேசுறான் தெரியுமா அவன் என்கிட்டயே. நாளைக்கு அவங்க வீட்ல இருந்து வரட்டும், அப்ப இருக்கு அவனுக்கு நான் யாருன்னு தெரியும் அப்பதான். தெரியாம பண்ணிருப்பாங்க மேம், சின்ன பசங்க தானே, விட்டுருங்க. இல்ல மேம், ஃபர்ஸ்ட் இயர்லயே என்னது இதே இந்த பழக்கம்னா அதுக்கப்புறமா நம்ம காலேஜ் பேர் தான் கெட்டு போகும். அதுக்காக தான் சொல்றேன். அவங்க சும்மா கூட நின்னு பேசியிருக்கலாம்ல மேம். சும்மா நின்னு பேசுறதுக்கும் சிரிச்சு சிரிச்சு பேசுறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா மேம்? என் கெரியர்ல நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். அவங்க அம்மா வரட்டும், அதுலயும் முக்கியமா அந்த சின்ன பொண்ணோட அம்மா வரட்டும், அப்புறமா இருக்கு. மேம் தெரியாம பண்ணிட்டோம் மேம். உண்மையாவே நாங்க சும்மா தான் மேம் நின்னு பேசணும். நீங்க பேசுறத வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் நீங்க என்னமா பேசுனீங்கன்னு சொல்லி. எனக்கே வந்து காது குத்துறியாமா நீ? மேம், உண்மையாவே தான் மேம் சொல்றோம். நாங்க சும்மா தான் மேம் பேசணும். எக்ஸாம் இருக்குல்ல, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே என்ன இது தான் மேம் கேட்டேன். அது ஒரு குத்தமா போயிட்டு மேம் உங்ககிட்ட. தீபா மேம், நீங்களாச்சும் சொல்லுங்க, நாங்க அந்த மாதிரி பசங்க இல்லைன்னு சொல்லி. ஏன் மேம், ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசினா லவ்வா தான் இருக்குமா? நார்மலா பேசவே கூடாதா? பாத்தீங்களா தீபா மேம், எவ்வளவு எதிர்த்து எதிர்த்து பேசுறான் என்னையே. மேம் அவன் கரெக்டா தான் மேம் சொல்றான். ஒரு சும்மா நின்னு பேசினாலே லவ்னு முத்திரை குத்துறீங்க. இப்படி பண்ணா எப்படி மேம்? மேம் எங்க பேரண்ட்ஸை வேற கூட்டிட்டு வர சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன காலேஜ்க்கே அனுப்ப மாட்டாங்க. நீங்க தான் மேம் எங்களுக்கு எப்படியாச்சும் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க தான் பர்மிஷன் வாங்கி தரணும் மேம். ப்ளீஸ் மேம். சரி, நீ எழுகாத சின்ன பொண்ணே, நான் மேம் கிட்ட சொல்றேன். மேம், சின்ன பசங்க சும்மா நின்னு பேசிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க, பாவம்ல. உங்களுக்காண்டி மட்டும் தான் மேம் இந்த வாட்டி விடுறேன். சின்ன பொண்ணு, இன்னைக்கு எக்ஸாம் என்னோட எக்ஸாம் தானே, நீ எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு நானும் பாக்குறேன். ஒழுங்கா எழுதல அப்ப கண்டிப்பா உங்க அம்மா வீட்ல இருந்து வர வச்சு உங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருவேன். மேம், நீங்க ஏன் மேம் இப்படிலாம் மிரட்டுறீங்க? அவன் நல்லதா ப்ரிப்பேர் பண்ணுவா, சரிங்களா? நீங்க ஏதோ இது பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க மேம். சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க. ஒரு நின்னு பேசக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி எப்படி மேம்? சின்னதுரை சொல்ற மாதிரி சும்மா நின்னு பேசினாலே வந்து அது லவ் தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது மேம். அது ரொம்ப தப்பு. தீபா மேம், நீங்க வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சு பேசுறீங்க. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் அப்படி இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும். பசங்க நடுவுல பேசுற எல்லா விஷயமும் நான் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் ஈவினிங் ஆனா ஒன்னா போறது, ஒன்னா வர்றது, சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஏன் மேம், ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை இதெல்லாம் கொடுத்தா அதெல்லாம் தப்பா மேம்? உங்களுக்கு நான் இப்ப சொல்றது ஒண்ணும் புரியாது. உங்களுக்கு தெரிய வரும்போது தான் உங்களுக்கு புரியும். சரி மேம், எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்புறேன். சின்ன பொண்ணே அழுகாதம்மா, நான் மேம் கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அதெல்லாம் ஒன்றாகாது, கவலைப்படாத. சரிங்க மேம். சின்னதுரை, அதே மாதிரி நீ வந்து யார் என்ன கேட்டாலும் எதிர்த்து பேசாத,
சரிங்களா? அவங்க உன்னை விட வயசுல பெரியவங்க. அதுக்கான மரியாதைன்னு கொடுத்துதான் ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க மேம். மன்னிப்பு என்கிட்ட கேட்காத, ரேவதி மேம் கிட்ட போய் கேளு, சரியா? அவங்க கோவப்படுறதுக்கு முழு காரணமும் நீ மட்டும்தான், சின்ன பொண்ணு கிடையாது. இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறது அவதான். பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறது, அதுக்கப்புறமா பொண்ணுங்க மட்டும்தான் மாட்டிக்கிறாங்க. சின்ன பொண்ணு, இதுமையாச்சும் கேர்ஃபுல்லா நடந்துக்கோ. போய் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற வழிய பாரு. சரிங்க மேம். ராதிகா, இப்படிதாம்மா எங்களோட ஃபர்ஸ்ட் லவ் சீனே ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் நாளைக்கு சொல்றேன், சரியா? எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். என்ன இப்பவே சொல்லிட்டு போங்க நீ எனக்கு எல்லா கதையும். ராதிகா, எனக்கு கொஞ்சம் உடம்பு தலை சுத்துற மாதிரி இருக்குமா, வாமிட்டா வருது. உனக்கும் அப்படிதானே இருக்கும், நீயும் பிரெக்னெண்டா இருக்கல்ல, அப்போ போய் கொஞ்ச நேரம் படு. ஆனா இதை சொல்லியே நம்மள பீதியை கலப்புறாங்க ஐயா. சரிங்க, நீ போங்க, போய் நீங்க படுத்துக்கோங்க, நானும் ரெஸ்ட் எடுக்கேன். சரி மருமவள, போய் படுத்துக்கோ, நாளைக்கு பேசலாம். சரிங்க அத்தை.